தமிழ் இலக்கியத்திற்கு இஸ்லாமியர்கள் கொடுத்த தமிழ் தொண்டை பற்றி இப்போது பார்ப்போம். கிபி 1310 மாலிகாபூர் தமிழ்நாட்டின் மீது படையெடுத்து விடுகிறார். அப்போது இங்கு நாயக்க மன்னர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போது சிற்றிலக்கிய வளர்ச்சியானது ஓங்கி வளர்ந்திருந்தது. எனவே மாலிகாபூர் படையெடுப்புக்கு பின் இஸ்லாமியர்களுடைய எழுச்சியானது இலக்கியத்திற்குள்ளும் வந்தது. சீதக்காதி, உமர் புலவர், மஸ்தான் சாஹிபு போன்ற புலவர்கள் தமிழ் இலக்கியத்திற்கு மகத்தான இலக்கியங்களை படைத்தார்கள். அதில் பேரிலக்கியம் என்று பார்க்குமானால் சீரா புராணம் கிபி 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. உமர் புலவர் தான் என்னுடைய ஆசிரியர். சீரத் என்கிற அரபிச் சொல்லுக்கு வாழ்க்கை என்பது பொருள், புராணம் என்றால் வரலாறு என்று பொருள். எனவே நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை வரலாறு சொல்லக்கூடிய நூல் சீரா புராணம் என்பது. இதை வள்ளல் சீதக்காதி தான் ஆதரித்தார். எனவே உமர் புலவர் அவர் மீது சீதக்காதி கோவை என்கிற அற்புதமான ஒரு சிற்றிலக்கிய வகையும் படைத்தார். சீரா புராணம் 3 காண்டங்களையும் 92 படலங்களையும் 5027 பாடல்களையும் கொண்டது. இவர் பாடிக்கொண்டிருக்கிற போதே இவர் மறைந்து விடுகிறார். எனவே அந்த சீரா புராணம் முற்று பெறவில்லை. எனவே முற்று பெறுவதற்காக பனு அகமது மரைக்கார் பல பாடல்கள் பாடி சீரா புராணத்துடைய முற்று பெற செய்கிறார். இவர் பாடிய அந்த பகுதிக்கு சின்னச்சீரா என்ற பெயர் உண்டு. பேரிலக்கியம் மட்டுமல்ல, முகமதியர்கள் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமியர்கள் சிற்றிலக்கியங்களும் நிறைய படைத்தார்கள். ஆற்றுப்படை நூல் என்று அற்புதமான ஒரு சிற்றிலக்கிய வகையில் குலாம் காதிர் நாவலர் எழுதிய மதுரை புலவர் ஆற்றுப்படை மிக சிறந்த சிற்றிலக்கியங்களாக அமைந்திருக்கிறது. அதுபோல் சிற்றிலக்கிய வகையில் அடுத்து அந்தாதி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். பிச்சை இப்ராஹிம் புலவர் எழுதிய திருமதினத்து அந்தாதி, அப்துல் காதிர் நாயனார் எழுதிய நாகை அந்தாதி போன்ற அற்புதமான அந்தாதி நூல்கள் தமிழுக்கு கிடைத்தன. பிள்ளைத்தமிழ் என்று பார்க்குமானால் சையது மொஹிதீன் கவிராயர் எழுதிய நபி பிள்ளைத்தமிழ், நாகூர் பிள்ளைத்தமிழ், பாத்திமா பிள்ளைத்தமிழ் போன்ற பிள்ளைத்தமிழ் இலக்கியங்கள் தமிழுக்கு சிற்றிலக்கிய வகையில் கிடைத்தன. கோவை என்கிற சிற்றிலக்கியத்தை பார்க்கும் பொழுது செய்கை தம்பி பாவலனுடைய நாகை கோவை, வள்ளல் சீதக்காதி பற்றி இப்போ உமர் புலவர் பாடிய சீதக்காதி கோவை போன்ற அற்புதமான சிற்றிலக்கிய நூல்கள் நமக்கு கிடைத்தன. அது மட்டும் இல்லை, அம்மானை என்று சொல்லக்கூடிய இன்னொரு சிற்றிலக்கிய வகையும் நமக்கு இவர்கள் மூலம் கிடைத்தது. நபி அவதார அம்மானை, உமர் புலவருடைய மகன் கவிக்கலைஞ புலவர்னு பேர். அவர் எழுதிய அந்த நூல் அற்புதமான ஒரு நூல். பப்ராத்தியார் அம்மானை அப்படின்னு சையது மீரா புலவர் எழுதியது இருந்தது. இப்படி போன்ற மிக சிறந்த இலக்கியங்களை, சிற்றிலக்கியங்களை, பேரிலக்கியங்களை முகமதியர்கள் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமியர்கள் தமிழுக்கு கொடுத்தார்கள் என்பது தெரிகிறது. நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய செய்திகள்